அது ஈகோவுக்கு என்ன காரணம்? ஈகோவுக்கு என்ன காரணம் அப்டின்னா, நம்ம அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள சாப்பிடுறோம். இதுதான் ஈகோவுக்கு காரணம். மனிதர்கள் மீது யாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யாரையுமே எல்லாரையுமே அடிமையா பார்க்குற ஒரு மனோபாவம் இருக்குது. ஒரு உறவுகளா இருந்தாலும் சரி, ஒரு தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, எல்லாருமே அடிமையா தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு உதவியா பார்க்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு அ பிறரை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு இவர்களிடம் வலிமை வந்து விடுகிறது. எதனாலனா, இந்த அரிசி, கோதுமை உணவுகள், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுறோம்ல, இந்த செயற்கை உணவுகள் இது. செயற்கை உணவுகள். இதெல்லாம் ஊக்க மருந்து. பிறரை அடிமைப்படுத்துவதற்கான ஊக்க மருந்து. பிறரிடம் உதவி கேட்பதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்ல. பிறரை அடிமைப்படுத்துவதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. ஒரு கணவன் தனது மனைவிய ஒரு உதவி தான். வாழ்க்கைக்கு தேவையான துணை. அது ஒரு உதவி. அதுபோல ஒரு மனைவிக்கு கணவன் என்பவன் ஒரு உதவி. ஆனா, அதே மனைவி தனது கணவனை அடிமையாக பார்க்கிறாள். அதற்கு என்ன காரணம்? அவள் சாப்பிடுகிற சாப்பாடு. அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விடுகிறது. அவள் சாப்பிடுகிற சாப்பாடு மூலமாக. அவளுக்கு அளவுக்கு அதிகமா அந்த சோறெல்லாம் சாப்பிடும்போது, பூரி, பொங்கல், தோசை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது, அ ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆணுக்கா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விடுகிறது. இவ்வளோ வலிமை உடைய ஒரு ஒரு ஆள் நான் பிறரிடம் எப்படி நான் உதவி கேட்பேன்? நான் உதவி கேட்க மாட்டேன். எனக்கு தேவையான உதவியை நான் பிறரை அடிமைப்படுத்தி தான் நான் பெறுவேன். பிறரை என்னால் அடிமையாகத்தான் பார்க்க முடியும். என்னைப் போல ஒருவராக பிறரை பார்க்கணும். அப்பதான் பிறர்ட்ட உதவி கேட்பீங்க. என்னால அப்படி பார்க்க முடியல. என்னைப் போல ஒருவராக பிறரை பார்க்க முடியவில்ல. நான் தான் பெரிய ஆளுன்னு நான் பார்க்கிறேன். நான் தான் பெரிய ஆளுங்கிறத இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்கணும். மத்தவங்கலாம் எனக்கு எனக்கு இணையா வந்துறக்கூடாது. பிறர் பார்க்கும்போது எனக்கு ஒரு அடிமையா தான் தெரியிறாங்க அப்படின்னா, அதற்கு காரணம் நீங்க சாப்பிடுற சாப்பாடு தான் காரணம். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த செயற்கை உணவுகள் தான் காரணம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுறோம்ல, இதெல்லாம் இதெல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு. ஏன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம மிக பிரம்மாண்டமான வேலைகள செஞ்சுட்டு இருக்கிறோம். கடினமான வேலைகள செஞ்சுட்டு இருக்கோம். நாமெல்லாம் ஆடு, மாடு மாரி ஒரு உயிரினம் தான். ஆனா, நாம செய்ற வேலைகளெல்லாம் பாருங்க, ரோடு போடுறோம், லாரில போறோம், பஸ்ல போறோம், விமானத்தில போறோம், கப்பல்ல போறோம், மிகப்பெரிய கட்டடங்கள கட்டுறோம். மிக பிரம்மாண்டமான வேலைகள செய்யும்போது, நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமைகள் தேவைப்படுகிறது. அந்த வலிமை பெறுவதற்காக தான் நம்ம செயற்கை உணவுகள், இந்த உப்பு போட்டு, கெமிக்கல்லாம் போட்டு ஒரு ஊக்க மருந்து இது. அளவுக்கு அதிகமான கடினமான வேலைகளை செய்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள நம்ம சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடும்போது, நம்ம மனிதர்கள பார்க்கும்போது கூட ஒரு அன்பா பார்க்க முடியல. அடிமையா தான் நம்ம பார்க்குறோம். மனிதர்கள பார்க்கும்போது கூட ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னா, நீங்க உதவிய எப்படி கேட்பீங்க? பிறரிடம் உதவி கேட்கும்போது பணிவா கேட்பீங்க. சார் இந்த உதவி கொஞ்சம் செஞ்சு தர்றீங்களா? யார்ட்ட உங்களுக்கு உரிமை இருக்கோ அவங்க கிட்ட போய் கேட்பீங்க. இப்ப இந்த மாரி அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சாப்பாட நம்ம சாப்பிடும்போது, நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே, நான் போய் மத்தவங்ககிட்ட பணிவா போய் கேட்கிறதா? அல்லது நான் போய் ஒருத்தர்ட்ட போய் உரிமை எடுத்துக்கிறேன். நான் அதிகாரம் பண்ணுவேன். பிறரை அடிமைப்படுத்தி எனக்கு தேவையான வேலைகளை நான் வாங்கிக்குவேன். நான் என்ன பார்த்து பயந்து போய் அவங்க அந்த வேலைய செய்யணும். நான் போய் அன்புங்கிற பேர்ல ஒருத்தர்ட்ட போய் உதவிலாம் கேட்க மாட்டேன். அது மாரி பெரியவர்ங்கிற பேர்ல நான் ஒருத்தர்ட்ட பணிஞ்சு போமாட்டேன். அந்த அந்த பணிவு, அன்பு இது எல்லாமே இந்த உணவ சாப்பிட்ட உடனே போயிடும் நமக்கு. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவு இருக்குல்ல, இத சாப்பிட்ட உடனேயே நம்ம உடம்புல அன்பு, பாசம், பணிவு, பண்புகள் எல்லாமே போயி பிறரை அடிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா, இப்ப என் உடம்புல பயங்கர வலிமை இருக்கு. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும். நான் சொன்னா என்ன பார்த்து பயந்து போய் செய்யணும். ஒரு வேலைய சொன்னா நான் செய்யணும். யார்ட்டயும் நான் பணிஞ்செல்லாம் போமாட்டேன். யார்ட்டயும் நான் அன்பாலாம் கேட்க மாட்டேன். அப்படி அதே மாரி இங்க உள்ள வேலைகளும் கடினமா மாறிப்போச்சு. ஒரு அன்பா கேட்டு செய்ற வேலைகள்லாம் இங்க கிடையாது. இங்க எல்லாம் கடினமான வேலைகளாக இருக்குது. இப்போ ஒரு வீட்ட கட்டணும். ஒரு பெரிய இப்போ அந்த காலத்துல ஒரு குடிசை கட்டுனாங்க. அப்போ அப்பா, அம்மா பிள்ளைகள்ட்ட உதவி கேட்பாங்க. ஒரு அம்மா தான் பிள்ளைகள்ட்ட கூட உதவி கேட்பாங்க. "டேய் வாடா கொஞ்சம் இத கட்டுறா" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேலை சின்னதா இருந்து அன்பா கேட்கலாம். இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா, மகன்கிட்ட கூட உதவி கேட்க முடியாது. "இந்த வீட்ட கட்டணும். வா கடகால் தோண்டலாம். செங்கல் சுமந்து போடலாம்" அப்படின்னா அந்த பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது கடினமான வேலை. "போம்மா வேற யாரையாம்மா செய்யும்மா. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. போப்பா" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்றாங்க? அப்போ போய் வேலைக்கு ஆள் தேடுறாங்க. வேலைகள் கடினமாக மாறும்போது, மனிதர்களே மனிதர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இன்னைக்கு. அ அதனால பிறரிடமிருந்து வேலை வாங்க வேண்டும். பணத்த குடுத்து, சம்பளமா குடுத்து ஒருத்தர் வேலை வாங்குனா தான் ஏன்னா அதுக்கு வேலை கடினமானதாக இருக்கிறது. அப்போ அவங்கள நம்ம வேலை வாங்கணும். அந்த வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கேற்ற ஒரு வலிமை தேவை.
இப்ப இன்னைக்கு அன்ன அப்ப அன்னைக்கு வந்து குடிசை கட்டுனாங்க. அதற்கு எளிமையான வலிமை போதும். இன்னைக்கு கான்கிரீட் கட்டடங்களை கட்டுகிறார்கள். அந்த கட்டடத்த கட்டுறதுக்கு அவர்களை வேலை வாங்க வேண்டும். அதற்கு நம்ம உடம்புல வலிமை தேவை. அதற்கு இந்த உணவை சாப்பிடணும். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். அதுபோல அந்த வேலைய செய்யணும். அதற்கே அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த ஒரு கட்டடத்த கட்டணும், அல்லது ஒரு லாரிய ஓட்டணும், ஒரு பஸ்ஸ ஓட்டணும். இதெல்லாம் வலிமை தேவை. அந்த ஒரு பஸ்ல உட்காந்து நீ பிரயாணம் பண்றதுக்கு கூட உனக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை. இன்னொருத்தர நம்பி நீ ஏறி உட்கார்ந்து போறல்ல, அதற்கே தைரியம் தேவை. அந்த தைரியத்தை தருகிறதற்கு நீ காய்கறிகள், பழங்கள சாப்பிட்டா மட்டும் போதாது. சோறெல்லாம் சாப்பிட்டா தான் ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு உயிரையே பணயமா வைக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் எப்போ வரும்னா, அந்த சோறு, உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுகள சாப்பிடும்போது உனக்கு கிடைக்கும். அப்ப இந்த உணவுகள் தான் ஈகோவுக்கு காரணம். இன்னைக்கு நம்ம வந்து உறவுகள் யாரும் வேண்டாம். தனிமைய விரும்புறதுக்கு என்ன காரணம்? மொபைல் ஃபோன் இருந்தா போதும், டிவி இருந்தா போதும், நண்பர்கள் எனக்கு தேவையில்ல, உறவுகள் எனக்கு தேவையில்ல. தனிமைய விரும்புறதுக்கு என்ன காரணம்? ஈகோ தான் காரணம். அந்த ஈகோ எதனால வருதுன்னா, அளவுக்கு அதிகமான வலிமை வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் தான். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது, நமக்கு நாம வந்து இந்த அரிசி, சோறு, பொங்கல், பூரி இதெல்லாம் சாப்பிடும்போது, நமக்கு ரொம்ப பெரிய ஆளா தெரியிறோம். நம்ம பெரிய பராக்கிரமசாலியாக தெரிகிறோம். அதனால நமக்கு ஒரு உறவு வேணும், மனிதர்கள் வேணும், மனிதர்களுடைய அன்பு வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரல. நான் போய் இன்னொருத்தரிடமிருந்து அன்பிற்காக இறங்குவதா? ஒருவரிடம் நான் போய் அன்புக்காக ஏங்குவதா? அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு கூச்சமா இருக்கு. அப்படிங்கிற அந்த எண்ணம் எதனால வருதுன்னா, இந்த ஈகோ அதான் ஈகோ. அது எதனால வருதுன்னா, நீங்க அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள மனிதர்கள் சாப்பிடுவது. அதனால தான் மனிதர்கள் இன்னைக்கு தனிமைப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. ஒரு தனிமையை நோக்கி போறாங்க. தனிமைய விரும்புற போய் தான் இந்த கான்கிரீட் கட்டடங்கள்லாம் ஏன் கட்டிக்கிறாங்கன்னா, அத கட்டிக்கிட்டு ஒரு பலமான பாதுகாப்போட உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. தனிமையா விரும்புறாங்க. யாரும் பார்க்கக்கூடாது. யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. யாரும் என் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஈஸியா நுழைஞ்சிறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் வீட்ட அந்த மாரி கட்டுறாங்க. அந்த அளவுக்கு தனிமைய விரும்புகிறார்கள். இப்ப அந்த காலத்துல குடிசையில வாழ்ந்திருப்பாங்க. டக்குனு வெளியில இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியிலேருந்து வீட்ல யார் இருக்காங்க கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு அந்த அளவுக்கு மனிதர்கள் தனிமையை ரொம்ப பாதுகாக்கிறாங்க. பிறர் அவ்வளோ ஈஸியா நமக்குள்ள நுழைஞ்சிறக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிறக்கூடாது. பிறருடைய உறவே தேவையில்ல. அப்படிங்கிற அந்த உணர்வு ஏன் வருது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான வலிமை எனது உடலில் இருக்கிறது. நான் இப்பொழுது தான் 2, 3 இட்லிகளை சாப்பிட்டேன். ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்டேன். இன்று முழுவதும் எனக்கு இந்த செயற்கை உணவுகள் தான். காலையில் பூரி, பொங்கல், தோசை, மதியானம் சோறு, இரவு ஆனால் டிஃபன், இடையில ஸ்நாக்ஸ் அது இதுன்னு என் உடம்புல பயங்கர வலிமை இருக்கு. எனக்கு யாருமே தேவையில்ல. நான் தான் பெரிய ஆளு. யாரையாவது அடிமைகள் தான் எனக்கு தேவை. ஆ யார பார்த்தாலும் அடிமைகளை பார்ப்பது போல அப்ப எல்லாரும் இந்த உணவ தான் சாப்பிடுறாங்க. அப்ப எல்லாருமே ஒருத்தர் அடிமையா பார்க்குற மாரி தான் எல்லாருமே தன்னை ஒரு பராக்கிரமசாலியாக நினைத்துக்கொண்டு, பிறரை ஒரு அடிமையாக பார்ப்பது போல் தான் பார்க்கிறார்கள். பிறரிடமிருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்கிற அந்த பார்வை இப்பொழுது மனிதர்களிடம் இல்லை. பிறர் தனக்கு துணையாக தேவை, உதவி தேவை, அதெல்லாம் தேவையில்ல. அடிமைகள் வேண்டுமானால் எனக்கு தேவை. எனக்கு அடிமைகள் தான் தேவை. உதவி தேவையில்லை. உறவு தேவையில்லை. உறவுங்கிறதே எதுக்கு? உதவிக்காக தானே. எதுக்கு நீங்க உறவு, நட்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து உதவிக்காக தானே. அவர்களிடமிருந்து பல்வேறு வகையான உதவிகள், பேச்சு துணை, பேசுவதற்கு துணை தேவைப்படுது. இதற்காக தான் நம்ம உறவெல்லாம் சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு இந்த மாரி உணவுகள சாப்பிடும்போது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள சாப்பிடும்போது, நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விடுகிறது. அப்ப நமக்கு யாருமே தேவையில்ல. அப்புறம் சொகுசா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணுங்கிற அந்த ஆசை தன்னை பராக்கிரமசாலியா நெனச்சுக்கிறாங்க. பெரிய ஆளு, நாம பெரிய ஆளு, உடம்புல பயங்கர வலிமை இருக்கு. அப்படியே ஆடம்பரமா வாழணும். நாம பெரிய ராஜா அல்லது மன்னர், ஒரு அரண்மனை, ஆடம்பரமா வாழணும். நம்ம வீட்ல 4, 5 வேலைக்காரங்க, அடிமைகள் தான் தேவையே தவிர, எனக்கு பேசுவதற்கு ஆட்கள் தேவையில்லை. அப்ப ஆடம்பரமா வாழணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு அரண்மனை மோகம். அந்த காலத்துல மன்னர்கள் வாழ்ந்தாங்கல்ல, அந்த வாழ்க்கைய அந்த காலத்திலேயே மக்களுக்கு வாழணும்னு ஆசை. அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு, அந்த காலத்தில் மன்னர்கள் எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தார்களோ, அதுபோன்று வாழ வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசை தான் இப்ப நிறைவேறுது. அன்னைக்கு இதே உணவுகள தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுறாங்களோ, அதே உணவு தான் அன்னைக்கும் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு என்ன திணை, களி, கேழ்வரகு இந்த மாரி சாப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு பூரி, பொங்கல், தோசைன்னு கொஞ்சம் ஆனா உப்பு போட்டு அன்னைக்கும் உப்பு போட்டு தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் உப்பு போட்டு தான் சாப்பிட்டாங்க. அன்னைக்கும் இந்த கேழ்வரகு, திணை, தானியங்கள சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் அதான் சாப்பிடுறாங்க. ஆக உணவு வந்து அன்னைக்கும் அதே தான், இன்னைக்கும் அதே தான். ஆனா அன்னைக்கு மக்களுடைய ஆசை இருக்குல்ல, மன்னர் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை, இன்னைக்கு அது எல்லாருக்கும் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் பெருகிருச்சு. எல்லாரும் இன்னைக்கு மன்னர் போல வாழலாம்.
உனக்கு வீட்டில் 4 வேலைக்காரங்கள வச்சுக்கலாம். அதுபோல் ஒரு ஆடம்பரமாக வாழலாம். காரு, பங்களா, இப்படி வீட்டுக்கு வேலைக்காரங்க, தோட்டம், வீட்டுக்கு நாய் காவல், இப்படி உனது அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது. அப்போ ஒரு மன்னர் போல வாழணும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு அந்த உணர்வு அந்த ஆசை எங்கேருந்து வருதுன்னா, இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அது உணவு கிடையாது. அது ஊக்க மருந்து. சமைச்சு பச்சையா இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. சமைத்து விட்டாலே அது வந்து மருந்தாக மாறிவிடும். இது ஊக்க மருந்து. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு, ஆடம்பரமாக வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. எளிமையாக வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்ல. ஒரு குடிசையில ஒரு விவசாயம் பார்க்குறோம் அப்படின்னா, அதுவும் எளிமையான விவசாயம் பார்க்குறோம்னா, அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்ல. நம்ம ஆடம்பரமாக வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமையை தருவதற்கு ஏன்னா நெறைய பேர அடிமைப்படுத்தணும். தொழில்ல பல பேர அடிமைப்படுத்தணும். அப்பதான் நெறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்புறம் வீட்லயும் நெறைய பேர வேலைக்கு வச்சிருப்பீங்க. அவங்களெல்லாம் உங்கள பார்த்தாலே அவங்க பயந்து வேலை செய்யணும். அப்ப நீங்க உங்ககிட்ட பயங்கர வலிமை உடையவராக நீங்க இருக்கணும். அப்ப சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்புல பயங்கர வலிமை வந்துரும். உங்கள பார்த்தாலே அவங்க பயந்து போய் வேலை செய்வாங்க. அல்லது நீங்க திட்டினாலோ திட்டுறதுக்கு உங்களுக்கு சக்தி தேவை. அப்போ இந்த மாரி பிறரை அடிமைப்படுத்துவதற்கு, பிறர் உங்களை பார்த்து அச்சப்படுவதற்கு உங்கள் உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை இருக்க வேண்டும். நல்லா குண்டா இருக்கிறது, தொப்பையோட இதெல்லாம் வந்து உருவத்த காட்டி பயமுறுத்துறது. அதற்கு இந்த உணவு தான் காரணம். இந்த உணவ சாப்பிட்டா நீங்க குண்டாவீங்க, தொப்பையா இருப்பீங்க, அப்படி புஸ்ஸுன்னு இருப்பீங்க. உங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க. அது காய்கறி காய் அப்ப பயந்து ஒரு வேலைய செய்வாங்க. அப்போ இந்த உலகங்கிறது இயந்திர அறிவியல் உலகம் என்பது அடிமைத்தனம் நிரம்பிய உலகம். மனிதர்கள் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். எல்லாரும் இந்த உணவு தான் சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் இதே உணர்வு தான் இருக்கு. அ எல்லாருக்கும் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கொஞ்சம் பேர் அத வந்து அதில் வெற்றி அடைகிறார்கள். பலரால அது முடியல. ஆடம்பரமா வாழ முடியல. கொஞ்சம் பேரால ஆடம்பரமா வாழ முடியுது. அந்த மனிதர்கள் ஆனா ஆசைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாரி தான் இருக்கு. அந்த ஆசையில் வெற்றி பெறுகிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஆடம்பரமா வாழ்றாங்க. அப்போ இந்த ஈகோலாம் ஏன் வருது? அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் மனிதர்களை. ஒரு அன்பை எதிர்பார்த்து பார்க்கல. அதனால தான் அந்த ஈகோ எங்கேருந்து வருதுன்னா, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவுகளிலிருந்து தான் வருது. உப்பு போட்டு சமைச்ச இந்த செயற்கை உணவு இருக்குல்ல, இப்ப நம்ம சாப்பிடுறோம்ல, இந்த உணவுகளிலிருந்து தான் வருது. அப்ப இந்த ஈகோலேருந்து விடுபடணும் அப்படின்னா, நீங்க காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இந்த உணவுகளை மட்டும் தான் சாப்பிட வேண்டும். பாலெல்லாம் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன், முட்டைலாம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ நான் சொல்லுகிற இந்த உணவு முறையை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு ஈகோங்கிறதே இருக்காது. மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பீர்கள். அடிமைகளாக பார்க்க மாட்டீர்கள். அப்பொழுது உங்களுக்கு மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும்போது, அடிமைகளாக பார்க்காமல் இருக்கும்போது, உங்களுக்கு பணிவு வந்துவிடும், பாசம் வந்துவிடும், அன்பு வந்துவிடும். அதனால உணவு மாற்றத்தில் தான், உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக தான் மனிதர்கள் அன்புடையவர்களாக மாற முடியும். மனிதர்களிடம் நல்ல பண்புகளை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு மனிதர்களிடம் நல்ல பண்புகள் இல்லை. காரணம் இவர்கள் உண்ணுகிற உணவு தான் காரணம். இவர்கள் உண்ணுகிற அந்த ஊக்க மருந்து தான் காரணம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ஊக்க மருந்து. பிரியாணிலாம் ஊக்க மருந்து. இந்த ஊக்க மருந்தினால் தான் மனிதர்களுடைய மனம் என்பது இப்பொழுது கெட்டுப் போய்விட்டது. கெட்ட பண்புகளால் கெட்டுப் போய்விட்டது. அதனால வந்து நம்ம உணவை மாற்றணும். இப்ப எதிர்காலத்துல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. அப்படி இருக்கும்போது, அங்க வந்து உங்களுக்கு வந்து தீப்பெட்டி கிடைக்காது, மின்சாரம் கிடையாது, உப்பு கிடைக்காது. பணம் என்கிற நடைமுறை இந்த இயந்திர அறிவியல் உலகமே 2040ல செயலிழந்து போயிரும். அதற்கான காரணங்கள நான் பல்வேறு வீடியோக்கள்ல சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நான் சொல்லிட்டு வருவேன். அப்ப 2040ல இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்கும்போது உங்களுக்கு உப்பு கிடைக்காது. செயற்கையான உணவுகள் நீங்க சாப்பிட மாட்டீங்க. இந்த தொழிற்சாலைகள் செயலிழந்து விடும். பள்ளிகள், கல்லூரிகள், புத்தகங்கள் எல்லாமே செயலிழந்து போயிரும். எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மனிதர்கள் போறாங்க. தனது அனைத்து தேவைகளையும் தனது கையாலேயே ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்க போறாங்க. உனக்கு தேவையான உணவை நீ தான் சமைக்கணும். நீ தான் உற்பத்தி பண்ணணும். உனக்கு தேவையான குடிசையை நீ தான் கட்டப் போற. எல்லாரும் குடிசையில வாழப் போறாங்க. நடந்து போறாங்க. ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்போ வந்து உனக்கு உப்பு கிடைக்காது. உப்புங்கிறது ஒரு வியாபார பொருள். பணப்பொருள் அது. பணத்துக்காக தான் அந்த உப்ப வியாபாரம் பண்ணாங்க. வியாபாரம் எதுக்காக நீங்க உப்ப வந்து பணம் குடுத்து வாங்குற ஒரு பணம் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். பணம் எப்ப இல்லையோ அத உற்பத்தி பண்றத நிறுத்திருவாங்க. எல்லாருமே கடற்கரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எதிர்காலத்தில உப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லா நாட்டிலயும் உப்பு கிடைக்காது. குளிர் பிரதேசங்களில் வாழ்கிற மக்களுக்கு அந்த உப்பு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது 2040க்கு அப்புறம் உங்களுக்கு உப்பு பயன்பாடு இருக்காது. அதனால சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் இல்லாமல் போய்விடும். குறைந்துவிடும். தீப்பெட்டியும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க செயற்கையா நெருப்ப பத்த வைக்கலான்னா, கஷ்டப்பட்டு நெருப்ப பத்த வைக்கலாம். ஆனா, அத பாதுகாக்க முடியாது.
அதனால் நெருப்பை உருவாக்குவது கடினம். அதனால் பச்சையாக சாப்பிடுகிற வழக்கத்துக்கு வந்து விடுவார்கள். பசியோடு இருக்கீங்கன்னா, உங்கள் கையில் வந்து காய்கறிகள்லாம் இருக்குது. பச்சையாக சாப்பிடுவீங்களா? இல்லை சமைச்சு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவீங்களா? அப்போது எதிர்காலத்தில் இன்றைக்கி சமைக்கிறது ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி சமைக்கிறது ஈஸியாக இருக்குது. அதனால நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. சமைக்கிறது என்னைக்கு கஷ்டமாக மாறுமோ, உங்கள்கிட்ட தீப்பெட்டி இருக்குது, அதனால் உடனே சமைக்கிறீங்க. கேஸ் இருக்குது. தீப்பெட்டியே இல்லாத உலகம், தீப்பெட்டியே 300 வருஷம் தான் ஆச்சு கண்டுபிடிச்சு. தீப்பெட்டியே இல்லாத ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நெருப்பை பற்ற வைக்கிறது கஷ்டம். உப்பே இல்லாத உலகத்தில் எதுக்கு சமைச்சு சாப்பிடணும்? பச்சையாகவே சாப்பிட ஆரம்பிச்சு. சுவையாக சாப்பிட்ணும்ல. அப்போ சுவையாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உப்பு தேவை. சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் உப்பு தேவை. உப்பு இல்லாத பட்சத்தில், தீப்பெட்டி இல்லாத பட்சத்தில் தீயை பற்ற வைக்கிறதே கஷ்டம். தீயை பற்ற வச்சு சமைச்சாலும் அதில் உப்பு போட முடியாது. ஏன்னா உப்பும் கிடைக்காது எதிர்காலத்தில். உப்பு வாகனங்கள் எல்லாமே செயலிழந்து போயிடும். வாகனங்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அதனால் எதிர்காலத்தில் உனக்கு உப்பு கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது. மனிதர்கள் வேறு வழியே இல்லை. பசி வந்த உடனே எதாவது சாப்பிட்டாகணும். உடனே காய்கறிகளையும் பழங்களையும் தான் சாப்பிடுவாங்க. கீரைகள், கிழங்குகள், இலைத்தலைகளை தான் சாப்பிடுவாங்களே தவிர, அவங்க வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் எதிர்காலத்தில். அதனால் எதிர்காலத்தில் மனிதர்கள் பிற மனிதர்களை பார்க்கும்போது அடிமைப்படுத்துகிற எண்ணத்தோடு பார்க்க மாட்டார்கள். எதிர்காலத்தில் மனிதர்களின் உணவு முறை மாறப்போகுது. எதிர்காலத்தில் மனிதர்கள் 2040க்கு அப்புறம் இந்த உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. சமைச்சே சாப்பிடுகிற வழக்கம் இல்லாமல் போயிடும். பச்சையாக சாப்பிடுகிற வழக்கம் வந்துவிடும். அப்போ உப்பு இல்லாமல் சமைச்சு அப்போ அந்த உணவுகள் பார்த்திங்கன்னா, இவங்க பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள், மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிடும்போது, அதுவும் பச்சையாக சாப்பிடும்போது உங்கள் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வராது. வலிமை குறைவாக தான் இருக்கும். அப்போ மனிதர்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு அடிமைகளை பார்ப்பது போல் பார்க்க மாட்டீங்க. மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பீர்கள். உங்களுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணம் வராது. ஏன்னா நீங்கள் சாப்பிடுகிற உணவு அளவான வலிமை தருகிற உணவு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆரோக்கியத்தை தருகிற உணவைத்தான் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வராது. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா, அப்போ பெட்டில் படுக்கணும். அல்லது நோய் வந்துச்சுன்னா உங்களை மற்றவங்க பார்க்குறத விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு கூச்சம் வந்துடும். உங்கள் உடம்பு ஒரு இழிவான உடம்பாக மாறிவிடும். உங்கள் உடம்பை மற்றவங்க பார்க்குறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அதனால உங்கள் உடம்பை நீங்கள் மறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரீட் கட்டடங்களை கட்டி ஆடம்பரமாக வாழுகிறீர்கள், ஒளிந்து கொள்கிறீர்கள். ஆடம்பரம் என்கிற கூடாரத்தில் ஒளிந்து கொள்கிறீர்கள். ஏன்னா உங்கள் உடம்பு நீங்கள் சாப்பிடுகிற உணவுகள் மூலமாக அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டதால் உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சு. நோய் வந்ததுனால நோய்வாய்ப்பட்ட உடம்பை பிறர் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஆடம்பரம் என்கிற அந்த காங்கிரீட் கட்டணங்களை கட்டி பிறரது பார்வையிலிருந்து உங்கள் உடலை ஒழித்து வைக்கிறீர்கள். கூச்ச சுபாவம் அதுதான் அந்த ஆடம்பர மோகத்துக்கே காரணம். அதுவே காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வராது. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அழகாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதை மற்றவங்க பார்க்கணுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு கூச்சமே இருக்காது. அதான் இந்த மாதிரி எதிர்காலத்தில் மாற்றம் வரப்போகுது.